நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபோர்த்து மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2024 5 ஓடி ஆடினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட போகிறாங்க. ஆஸ்திரேலியாவோட மெயின் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அதேமாதிரி இங்கிலாந்து ரொம்பவுமே மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பென் டக்கட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ஆடின பைலேட்டர் சீரீஸ் வேறு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வேறு மாதிரி ஆடுவோம் அப்படின்னு. அதையும் நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா இவங்க டீமே எப்படி செட் பண்ணாங்கன்னா, அந்த பாகிஸ்தான் விக்கெட்ஸில் யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக ரன்ஸ் அடித்தாங்களோ அவங்கள தான் மோஸ்ட்லி இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாட்லேயே எடுத்திருக்காங்க. அதை நான் உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். அது பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி தான் டீமே செட் பண்ணியிருக்காரு பிரண்டன் மெக்கலம். ஸோ அந்த ஓடிய சீரீஸை மைண்டில் வச்சு இந்த மேட்சை ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் ஃபேண்டசி டீம்ஸு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸில். இந்த மேட்ச் 22 பிப்ரவரி 2:30 ஸ்டார்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் கிரவுண்டில் நடக்குது. லாகூரில் நடக்கக்கூடிய மேட்ச் தான் இது. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் கராச்சி, ஒரு மேட்ச் துபாயின்னு நடந்திருக்கும். பட் இந்த 4th மேட்ச் லாகூர். இந்த கிரவுண்டில் லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரை சீரீஸில் ஒரு 2 மேட்ச் நடத்தியிருக்காங்க. அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குதுன்னு. WPL கம்பேர் பண்ணுறப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம கம்பல்சரி மினிமம் கான்டெஸ்டாக வின் பண்ணலாம் ஸ்மால் லீக்கில். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் லாஸ்லாம் ஆகாது மென்ஸ் மேட்ச்சில். நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள், கரெக்டான ரிஸ்க் எடுங்க, ஷுவராக உங்களுக்கு வின்னிங்ஸுன்றது கிடைக்கும். 4th மேட்ச்சு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த எப்படி டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நானே சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலகிராம்லேயுமே உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. 2K ஃபேண்டசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா குவேரா ஃபேண்டசி ஆப்பு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். செலக்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணி டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பிளேயர் கிளிக் பண்ணால் போதும், 5 பிளேயர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் ப்ளஸ் 7-4 காம்பினேஷனில் மட்டும் தான் டீம் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளாசிக்ன்ற ஆப்ஷன் மூலிமா ட்ரை பண்ணுங்கள். 2K ஃபேண்டசின் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. சூப்பரான ஒரு ஆப்பு. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ளே பண்ணிங்க. அதேமாதிரி காம்படிஷன் கம்மியாக இருக்க மேட்சஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த பிச்சோட கடைசி நடந்த 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு. இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியான்றது கிடச்சிடும். கண்டிப்பாக இந்த விக்கெட் டீசெண்டான ஒரு பேட்டிங் விக்கெட் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு பேட்டர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸு அதுக்கப்புறமா மீடியம் பேசஸ் டெக்னிக்கலாக பவுல் பண்ணுறவங்களுக்கு தான் விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு சாலிடான பர்ஃபார்மன்ஸை பேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 304 அடித்தாலும் அது 308 அடித்து வின் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு கான்வே வில்லியம்சனோட பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. இன்னொரு மேட்ச்சில் 330 அடித்து ஃபகர் ஜவான் மட்டும் ஸ்கோர் பண்ணார். பாகிஸ்தான் ரொம்ப சுமாரான டீமை, அவங்கள கன்சிடர் பண்ண வேண்டாம். மற்ற டீம்ஸ் யாராக இருந்தாலும் ஈக்குவல் காம்படிஷன்றது கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தான் ஹை ப்ரெஷரில் இருக்காங்க. கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கரான அஃப்ரெடி, மேட் ஹென்ரி இந்த மாதிரி பிளேயர்ஸ் விக்கெட்டும் பவுலிங்கில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த விக்கெட்டில் இருக்கும். அதுக்கு உதாரணமாக மிச்சல் சாண்டரு, அதுக்கப்புறமா முத்துசாமியை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் பேட்டிங் ட்ராக்கு. பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு லாகூரில் எப்போயுமே அசிஸ்ட் கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் ஆதல் ரஷீத், ஆடம் ஜாம்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ் செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பாங்கன்ற கான்செப்டில் அவங்கள பிக் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பின்னர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ விக்கெட் எடுக்க முடியுமானா பேட்டர்ஸு ஏதாவது தவறு பண்ணால் விக்கெட்ஸுன்றது கிடச்சிருக்கு. மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன் பேட்டிங் ட்ராக்காகவும் அதுக்கப்புறமா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின் ட்ராக்காகவும் இந்த கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர்ஸ்க்கு டெத்தில் போடக்கூடியவங்களுக்கு மீடியம் பேசர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஹெல்ப் கிடச்சிருக்கு. இந்த லாஜிக்கில் யோசிச்சு நீங்கள் டீமை செட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம பிளேயிங் லோன் பார்த்தலாம். ஃபிலிப்சால்ட்டு, பென் டக்கட், ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக்கு, அதுக்கப்புறமா ஜாஸ் பட்லரு, ஜேமி ஸ்மித்து, லியாம் லிவிங்ஸ்டன், மார்க் வுட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதல் ரஷீத், பிரண்டன் கார்ஸ். இதுதான் மோஸ்ட்லி உங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். இதில் ஜேமி ஸ்மித்து டாப்பில் ஆடலாம், இல்லை மிடில் ஆர்டர்லேயும் ஆடலாம். ஸோ ஆன் டைமில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லோனில் ட்ரைவர்ஸ் ஹெட்டு, மேட் ஷாட், அப்படி இல்லாட்டி ஜாக் ஃப்ரேசரு, ஸ்டீவ் ஸ்மித்து, மார்னஸ் லெபிச்சேன், அலெக்ஸ் கேரி, அடுத்ததான் மேக்ஸ்வெல், இங்கிலீஷ் மேலே ஆடலாம், இல்லை கீழே ஆடலாம். அவர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட வைப்பாங்க இங்கிலீஷை. நேத்தன் எலிஸு, ஷீன் ஆபர்ட்டு, அது ஸ்பென்சர் ஜான்சனு, அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா. தேவைப்பட்டால் உங்களுக்கு பெண்டாரஸை ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மெயின் 4 பவுலராக ஆடம் ஜாம்பா, அடுத்து தான் ஸ்பென்சர் ஜான்சனு, ஷீன் ஆபர்ட்டு, நேத்தன் எலிஸ் இவங்க தான் இருப்பாங்க.
5th பவுலிங் ஆப்ஷனாக உங்களுக்கு மேக்ஸ்வெலும், 6th பவுலிங் ஆப்ஷனாக மேட் ஷாட்டும் இருக்கலாம். இல்லை ஜாஸ் இங்கிலீஷும் அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரியில் யாராவது ஒரு ஆள் தான் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா கூப்பர் கான்லி இல்லாட்டி ஆரன் ஹார்டி இல்லை பென் டார்விஸ் யாராச்சும் வந்து ஆட வைப்பாங்க. இதுதான் இவங்களோட கான்செப்டாக இருக்கும். ஆன் டைம் பார்த்துக்கலாம். மறக்கூடாது, டிரைவர்ஸ் கிட்டுமே ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான். தேவைப்பட்டால் அவரும் பவுல் பண்ணுவார். இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் ஓடிஎஸில் எடுத்திருக்காரு. அதனால் பேட்டிங்கில் ஹையாக போயிட்டு மேக்ஸ்வெல், மேட் ஷாட்டு, நெக்ஸ்ட்டு டிரைவர்ஸ் கிட்டுன்னு கூட ஸ்பின் ஆப்ஷன்ஸாக கன்சிடர் பண்ணி போகலாம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்து போகிறாங்கன்றதை. இப்போது நம்ம இங்கிலாந்தோட வீக்னஸ் யாரை எப்படி பிக் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபிலிப்சால்ட் கன்சிஸ்டண்ட்டாக லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அவுட் ஆகிறார். ஹர்ஷ்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரி. இப்போ பென் டார்விஸ் அப்படி இல்லாட்டி ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேர்த்துல ஒரு ஆள் கண்டிப்பாக ஆடுவாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு ஃபிலிப்சால்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் செகண்ட் பேட் பண்ணால் ரன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குயிக்காக பேட் ஆடுவார். அவருக்கு ஹெல்ப்புன்றது கிடைக்கும் இந்த மாதிரி விக்கெட்ஸில். அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொஞ்சம் இனிஷியல் ஸ்விங் இருக்கப்போ தடுமாறதுக்கான வாய்ப்பு. அவர் ரெக்கார்டுமே வந்து சேசிங்கில் தான் பெட்டராக இருக்குது, ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவ்வளோவா பெட்டராக இல்லை. சேம் பென் டக்கெட்டு பாகிஸ்தானில் அதிகமான ரன்ஸ் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அடிச்சிருக்காரு. அவருக்கு அட்வான்டேஜ் ரொம்பவுமே அதிகம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நீட்டாக அதிகமான ஃபோர்ஸ் அடித்து நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஒரு மஸ்ட் பிக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்டில் நம்ம பென் டக்கெட்டை பார்க்கலாம். ஃபிலிப்சால்ட்டை சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஜோ ரூட்டு மஸ்ட்டு ட்ரை பிக்கு, ஏன்னா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் அவர் தான் இருப்பார். இவங்க கொடுத்துருக்க லைனப் படி பார்த்தா 5 பவுலிங் தான் இருக்காங்க, வில்லியம் லிவிங்ஸ்டனை சேர்த்தேவும். அப்போ 6வது பவுலிங் வந்து ஜோ ரூட் தான். உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் அமையும். அந்த சைடில் அலெக்ஸ் கேரி, அதுக்கப்புறமா டாப்பில் டிரைவர்ஸ் கிட்டு, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்போது பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராகவுமே ஜோ ரூட் இப்போ நல்லா தான் வந்து பவுல் பண்ணுறாரு. ஸோ ஒரு சூப்பரான சேஃப் கேப்டனைஸ் கேப்டனாக ஜோ ரூட்டை பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார். மினிமம் 30 to 40 ரன் வந்து அடிச்சிருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனுமே அவர் தான் 6th பவுலிங்கு. அப்போ லியாம் லிவிங்ஸ்டனும் அதுக்கப்புறமா ஜோ ரூட்டும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 6+ ஓவர்ஸ் போடுறது கூட சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸாக நம்ம ஜோ ரூட்டை வந்து பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் அவரோட ரெக்கார்டுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறது மட்டும்தான் நல்லா ஆடி இருக்காரு. சேசிங்கில் ப்ரெஷர் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக அவுட் ஆகிருக்காரு. இந்த விக்கெட்லேயுமே கிளென் பிலிப்ஸ் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக அவங்க டாப் ஆர்டர் ஆடினதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் பால் நல்லா ஓல்ட் ஆனோடனே பயங்கரமாக ஹிட் பண்ணார். அதே கேட்டகரி பிளேயர் தான் ஜோ ரூட்டும் ஜாஸ் பட்லரும். பட்லரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஜிஎல்ல கேப்டனைஸ் கேப்டனாக கொடுங்க. ஒரு கம்மியான பாலுக்கு அதிக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சேம் டிஃபரன்ஷியல் பிக்ஸில் கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கை எடுத்துக்கோங்க. ஹாரி ப்ரூக்கும் பாகிஸ்தானில் அதிகமான ரன்ஸ் அடித்து ஃபேமஸான ஒரு பிளேயர் தான். அவருக்கு டெஸ்ட்டில் சான்ஸ் கிடச்சப்போ சரி, ஓடிஐயில் சான்ஸ் கிடச்சி பாகிஸ்தானில் அந்த ஃப்ளாட் ட்ராக்ஸை பயன்படுத்தி குயிக்காக அடித்தார். ப்ளஸ் ஒரு டீமுக்கு எதிராக ஹையஸ்ட்டு ஆவரேஜ் ஹாரி ப்ரூக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தான். இப்போ ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைனப்புமே வீக்காக தான் இருக்குது. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிலாம் இல்லை. அதேமாதிரி ஹேசல்வுட்டு, பேட் கமின்ஸு, அடுத்து மிச்சல் ஸ்டார்க்குமே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கு சேசிங் ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு லோ பர்சன்டேஜ் ஒரு டிஃபரன்ஷியல் சூப்பர் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் ஹாரி ப்ரூக்கை ஜிஎல்ல கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. சேஃப் ஆப்ஷன்ஸில் ஸ்மால் லீக்கில் ஜோ ரூட்டையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பட்லரையும் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கை ஒரு டெம் கார்ட் பிக்காக பிக் பண்ணி ஜிஎல் கேப்டனைஸ் கேப்டனாக கொடுங்க. லியாம் லிவிங்ஸ்டன் மோஸ்ட்லி நிறையா ஓவர்ஸ் போடுவார். பட் ஆனால் இப்போதைக்கு அவர் ஃபார்ம் படி பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. பவுலிங் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்லேயும் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ அவரை யோசிக்காமல் நீங்கள் ஜோ ரூட்டை டபுள் ஆப்ஷனாக யோசிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஆதல் ரஷீத் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கன்சிஸ்டண்ட்டாக மினிமம் 1-2 விக்கெட் எடுக்கிறாரு. அதிகமான டாட் பால்ஸ் வீசுகிறாரு. பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக அவருக்கு கிடைக்கிது. பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 ரன் ஆட முடியும். பிரெண்டன் கார்ஸும் சேம் தான். ஜோஃபர் ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் மினிமம் 2 விக்கெட்டுன்றதை எடுத்துருவார். டெத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மார்க் வுட்டு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தான் வந்து 2 விக்கெட் 1 விக்கெட்னு அப்பப்போ எடுக்கிறாரு. பட் ஹை ரிஸ்க்காக மட்டும் பிக் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸில் மார்க் வுட்டு அதிகமாக ரன்ஸ் போகாமல் கண்டெயின் பண்ணி விக்கெட்டும் எடுக்காமல் போயிடுவார். பட் ஜோஃபர் ஆர்ச்சர் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர் வீச போகிற பாலில் மேட்ச் ஷாட்டு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி பிக்கு. பிரெண்டன் கார்ஸு பேட்டிங்கில் T20 மாதிரி அடிக்க பார்க்குறாரு. ஆனால் ஏர்லி அவுட் ஆகிறாரு. பவுலிங்கில் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். மார்க் வுட்டுக்கு முன்னாடி முடிச்சுட்டு பிரெண்டன் கார்ஸையும் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் டெத்தில் பயன்படுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணால் மிகப்பெரிய ஒரு
இம்பார்ட்டன்ட் பிக்கு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக். ஆடல் ரஷீத் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கீ. ஸோ ஓவரால் லோ பர்சன்டேஜ் ட்ரெம் கார்ட் பிக்காக ஹாரி ப்ரூக்கை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டு. சேஃப் ஆப்ஷனாக இந்த சைடில் ஜோ ரூட்டும் பட்லரும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு பெட்டரான ஆப்ஷன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனா ஹாரி ப்ரூக்கையும், செகண்ட் பவுல் பண்ணால் ஆடல் ரஷீத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 4 பவுலிங் ஆப்ஷன். 5வது ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டன், 6வது ஆப்ஷன் வந்து ஜோ ரூட்டு. பட் ஸ்பின் விக்கெட்டாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னுக்கு நிறையா ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் லியாம் லிவிங்ஸ்டனையும் பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா ஒரு 20 ரன் அடிப்பார். அதுக்கப்புறமா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டு 2 விக்கெட் கூட ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடச்சி எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ அதனால் லியாம் லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரா இல்லை செகண்ட் பவுல் பண்ணுறாரான்றதை பார்த்துட்டு பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. பட் ஃப்ளிப்சால்ட்டு சேசிங்கில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இங்கே ஒரு ஸ்பென்சர் ஜான்சனுக்கோ இல்லை ஷீன் ஆபர்ட்டுக்கோ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். பென் டக்வர்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் குயிக்காக அடிச்சிருவார். ஆனால் பெரிய ரன்ஸ் போவார் அப்படின்றது தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50லேருந்து 60 ரன் குயிக்காக அடிக்க பார்ப்பார். நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி நல்ல ஒரு பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆஸ்திரேலியா சைடில் மேட்ச் ஷாட்டு பவுலிங் ஓரளவுக்கு 3லேருந்து 4 ஓவர் போடுவார். ஆனால் என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கார். மற்றபடி எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். அதனால் அவருக்கு ஓவர்ஸ்ன்றது குறையும். மேக்ஸ்வெல் தான் அதிகமான ஓவர்ஸை வீசுவார். ரைட் ஹேண்டராக இருந்தாலும் மேக்ஸ்வெலுக்கு தான் ஓவர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இல்லை ஜாஸ் இங்கிலீஷ் பதிலாக அந்த இடத்துல ஹார்டியோ இல்லை கோப்பர் கவன்லேயோ ஆட வச்சாங்கன்னா அவங்க அதிகமான ஓவர்ஸ் வீசுவாங்க. மேட்ச் ஷாட்டுக்கான ஓவர்ஸும் குறையும். ப்ளஸ் இந்த ட்ராக் வந்து பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் இனிஷியலாக உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் மாதிரி பவுலர்ஸ் போடுறப்போ மேட்ச் ஷாட் டக்குன்னு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ட்ரைவர்ஸ் ஹெட்டு பேச நல்லா யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பட் இங்கிலாந்துக்கு எதிராக இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஏஷியன் டீம்ஸுக்கு எதிராக மட்டும்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவாக அடிச்சிருக்காரு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க்கு. ஸ்டீவ் ஸ்மித்து சேசிங் ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் மினிமம் 30-40 ரன் வந்து ஆடிடுவார். மார்னஸ் லிபிச்சன் ஃபார்ம்லேயே இல்லை. அலெக்ஸ் கேரி கன்சிஸ்டண்ட்டாக மிடில் ஆர்டரில் வந்து ஆடுறாரு. மேக்ஸ்வெல் பெரிய மேட்சஸில் நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர், ப்ளஸ் டபுள் ஆப்ஷனும் கூட. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ்வெல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் கேரியை ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்னா கூட ப்ரெஷர் ஆகலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் வரப்போ மிடில் ஆர்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷோட பேட்டிங் பொசிஷன் எந்த இடத்துல இருக்குன்றதை பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டாப்பில் வந்தால் எடுத்துக்கலாம். அதேமாரி மிடில் ஆர்டரில் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் வந்தாருன்னா பிக் பண்ணுறது ரிஸ்க்காக தான் இருக்கும். ஷீன் ஆபர்ட்டு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு. பட் இங்கிலாந்துக்கு எதிராக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, குறைவாக தான் கொடுத்துருக்காரு. பட் பேட்டிங் வந்தால் ஒரு 25 ரன் ஆட முடியும். பவுலிங்கில் டெத்தில் போடுறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். ஷீன் ஆபர்ட்டு, அதுக்கப்புறமா நேத்தன் எல்லிஸ், இந்த 2 பேர் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் பவர் பிளே, அப்புறம் மிடில் கொஞ்சம் முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆடம் ஜாம்பா செகண்ட் பவுல் பண்ணால் மிகப்பெரிய கீ. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் இங்கிலாந்துக்கு எதிராக நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா இங்கிலாந்து இப்போது சமீப காலமாக ஃபுல் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அவங்க விக்கெட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆடம் ஜாம்பாவும் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆடம் ஜாம்பாவை எப்படியாவது பிக் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். ஆஸ்திரேலியா சைடில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரைவர்ஸ் ஹெட்டு கொடுங்க. ஏன்னா குயிக்காக அடிப்பார். பட் ஆனால் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி பவுலர் போடுறப்போ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் சேஃபாக உங்களுக்கு கேம் எடுத்துகிட்டு போகிறதுனா ஸ்டீவ் ஸ்மித்து. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நேத்தன் எல்லிஸ் இல்லை ஷேன் ஆபர்ட் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையே இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா டஃப் கொடுப்பாங்க. பட் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். அது காரணம் என்னென்னா இந்த ஸ்குவாடில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் கண்டிஷன்ஸில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ், டெஸ்ட்டில் இருந்த பிளேயர்ஸ், அவங்கள தான் ஓடிஏக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸில் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கிலாந்துக்கு இது ஃபேவராக நம்ம டீமை செட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இங்கிலாந்து பிளேயர்ஸ்குள்ளே நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கிறதுமே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஜிஎல் ஆப்ஷன்ஸில் இந்த சைடில் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ஸ்பென்சர் ஜான்சனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேம் இந்த சைடு ஹாரி ப்ரூக்கு செகண்ட் பவுல் பண்ணால் ஆடல் ரஷீத் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலாந்துக்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்டார்ட் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியான்றது கிளியராக கிடைக்கும். ட்ரைவர்ஸ் ஹெட்டு 18 மேட்ச்சில் 55 ரன் ஆவரேஜ், கிட்டத்தட்ட 900 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக. இனிஷியல் ஸ்டேஜில் மார்க்வுட்டையும் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ஆடிட்டார். இல்லை பிச்சு வந்து சரியான பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா பிரிச்சிருவார். பயங்கரமான ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மஸ்ட்டு ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன். ஜிஎல்ல ஸ்மால் லீக் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க.
அடுத்தா வென்யூவில் 63 ரன் ஆவரேஜ், இங்கேயும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. அடுத்தா மேட்ச் ஆட்டு 33 ரன் தான் ஆவரேஜ், 4 மேட்ச்சில் வெறும் 100 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித்து 37 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். பட் இப்போ ரீசன்ட் ஃபார்மாக ஓடியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். மார்னஸ் லெபிச்சேன் 36 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 29. ரீசெண்டாக ஒரு டெஸ்ட்டு ஓடி எல்லாத்துலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பிங் நின்னார்னா அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் மிடில் ஆர்டர் வரப்போ பால் கொஞ்சம் ஓல்ட் ஆயிரும், டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடலாம். பிக் பண்ணிக்கோங்க அலெக்ஸ் கேரியை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில். ஃபிளிப்சால்ட்டுக்கு பதிலாக கூட நீங்கள் பிக் பண்ணலாம். இல்லை பட்லர் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தார்னா அவரை ட்ராப் பண்ணிட்டு கூட அலெக்ஸ் கேரியை பிக் பண்ணிக்கோங்க. பட்லர் சேசிங்கில் மோஸ்ட்லி ஃப்ளாப் தான் இருக்கார், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் நல்லா ஆடி இருக்கார். வென்யூவில் 21 ரன் தான் ஆவரேஜ். மேக்ஸ்வெல் 37 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், ப்ளஸ் 20 விக்கெட் எடுத்திருக்காரு, அதையும் பார்க்கணும். டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு எப்பயுமே இங்கிலாந்துக்கு எதிராக. ஷீனா பெட்டு 2 விக்கெட் ஹெட் ஹெட்டில், செகண்ட் பவுல் பண்ணால் கூட ட்ராப் பண்ணிட்டு ஃபஸ்ட் பவுல் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட். ஆடம் ஜம்பா 34 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 6 விக்கெட். ஃபிளிப்சால்ட்டோட ஆவரேஜ் பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபிளிப்சால்ட்டை நம்ம பிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. சேசிங்கில் வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க பிக் பண்ணிக்கோங்க. ஹெட் ஹெட்டில் 8 மேட்ச் ஆடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெறும் 133 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கு எதிராக தொடர்ந்து அவுட் ஆயிருக்காரு. பென்டெக்கெட்டு 61 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், ப்ளஸ் பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸில் டெஸ்ட்டில் பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. பென்டெக்கெட் கண்டிப்பாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கும். ஜோ ரூட் 26 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். ஹாரி ப்ரூக்கோட ஆவரேஜ் பாருங்கள் 78 ரன்ஸ் ஹெட் ஹெட்டில். ப்ளஸ் பாகிஸ்தானோட வென்யூஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பிளேயர் தான் ஹாரி ப்ரூக். கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடித்த ஒரு பிளேயரும் ஹாரி ப்ரூக் தான். நோட் பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய கீ. ஏன்னா வருண் சக்கரவர்த்திக்கு எதிராக தொடர்ந்து அவுட் ஆனார், அது வேறு. பட் அந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆஸ்திரேலியாவில் இல்லை. ஜாஸ் பட்லர் 37 ரன் ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட் பண்ணால் கீ பிளேயர். லியாம் லிவிங்ஸ்டன் 27 ரன் ஆவரேஜ், இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கார். மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆதல் ரஷீத் 31 மேட்ச்சில் 50 விக்கெட்டு, கண்டினியூவாக 1 or 2 விக்கெட்ஸ்ன்னு எடுத்துகிட்டே தான் இருக்கார். ஜோஃப்ராச்சர் 8 மேட்ச்சில் 14 விக்கெட்டு, மார்க்கூட்டு 17 மேட்ச்சில் 21 விக்கெட்டு. இதில் ஜோஃப்ராச்சர் உங்களுக்கு பேட்டிங்லேயும் வந்தார்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸுமே சொல்லியிருக்கேன். முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக. வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஜிஎலுக்கு இந்த ஸ்டாட்ஸு நான் கொடுக்குற ஐடியாஸ் உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக க்ளோஸாக போகலாம், யூஸ் பண்ணிக்கோங்க.